பனித்துளிகள் டிசம்பர் 30, 2024. புதிய பூமி. ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21:4. கண்ணீர் எல்லாம் கெட்டதல்ல. உங்கள் கண்களில் உள்ள கண்ணீர் சுரப்புகளில் இருந்து வெளியேறும் உப்பு திரவம் பல நோக்கங்களுக்கு உதவும். இது புரதம், நீர், சளி, எண்ணெய் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது. உங்கள் கண்கள் வறண்டு போகாமல் இருக்க எப்போதும் அதில் கண்ணீர் இருக்கும். புகை, வெங்காயம், தூசி நிறைந்த காற்று போன்ற கடுமையான தாக்குதல்களில் இருந்து கண்களை கழுவும் கண்ணீர் பாதுகாக்கிறது. அழுகைக்கு கூட பலன் உண்டு. மக்கள் இழப்பை சந்திக்கும் போது உணர்ச்சி கண்ணீர் வரும். அழுகையானது உண்மையிலே நச்சுக்களை அகற்றும் என்று சில விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். கழுவும் கண்ணீரில் 98% தண்ணீர் உள்ளது. உணர்ச்சி கண்ணீரில் ஹார்மோன்கள் உட்பட பல ரசாயனங்கள் உள்ளன. அவை அதிக அளவு மன அழுத்தத்தை குறைக்கின்றன. வலியை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் உதவும் எண்டோர்பின் கூட உள்ளது. பரலோகத்தில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வெளிப்படுத்தல் 21:4 கூறுகிறது. இது என்ன வகை கண்ணீராக இருக்கும்? அவை கவலை கண்ணீராக இருக்கலாம். இனி மரணமோ துக்கமோ அழுகையோ இருக்காது. இனி வேதனை இருக்காது. ஏனென்றால் முந்தையவைகள் ஒழிந்து விட்டன. அனைத்து வழிகளும் உடல் அதிர்ச்சியால் ஏற்படுவதில்லை. நேசிப்பவரின் மரணத்தால சில வழிகள் வரும். பரலோகம் வராத தங்கள் அன்பானவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் நினைக்கும் போது பரலோகம் எப்படி மகிழ்ச்சியான இடமாக இருக்கும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். மீட்கப்பட்டவர்கள் புதிய எருசலேமில் புதிய பூமியின் அழகுகளால் சூழப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய துயரங்களின் வழிகள் மறைந்துவிடும். வேதாகமம் சொல்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஏசாயா 65:17. எவ்வளவு கனிவான பரலோக தந்தை நமக்கு இருக்கிறார். இன்றைய சிந்தனைக்கு, நேசிப்பவரின் இழப்பால நீங்க கடைசியாக எப்போ துக்கமடைந்தீங்க? எப்போ மிகவும் கண்ணீர் விட்டு அழுதீங்க? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 30:5, யோவான் 11:35, 1 தெசலோனிக்கேயர் 4:13 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.